இன்றைய அவ்வக்த சமிக்கை இணைந்த ரூபத்தின் ஸ்மிருதி மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். இணைந்த ரூபத்தின் ஸ்மிருதி மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். எப்படி சரீரம் மற்றும் ஆத்மா இரண்டும் இணைந்தே காரியமாற்றுகின்றனவோ அதுபோல் கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் இணைந்திருக்க வேண்டும். கர்மம் செய்யும் போது நினைவு மறக்கக்கூடாது மற்றும் நினைவு செய்யும் போது கர்மம் மறக்கக்கூடாது. ஏனென்றால் உங்கள் டைட்டிலோ கர்மயோகி. கர்மம் செய்யும் போது நினைவில் இருப்பார்கள், சதா விலகியும் அன்பானவராகவும் இருப்பார்கள், லேசாகவும் இருப்பார்கள், ஞானம் நிறைந்தவராக இருப்பதுடன் சக்திசாலி ஸ்டேஜில் இருப்பார்கள். ஞானம் நிறைந்தவர் மற்றும் சக்தி நிறைந்தவர் இந்த இரண்டு நிலைகளும் இணைந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்போது ஸ்தாபனையின் காரியம் தீவிர வேகத்துடன் நடைபெறும். அச்சா ஓம் சாந்தி.